ஐஸ்வரன் டெக்வாஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒக்கினவா ப்ரைஸ் லெட் ஆசிட் ஸ்கூட்டரோட 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே நம்ம அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம் இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறைய போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்கூட்டரை. நம்ம வந்துட்டு லித்தியம் பெரோஸ்பேட் பேட்டரி ஏன் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து தீப்பிடிக்கக்கூடிய தன்மையும் வெடிக்கும் தன்மையும் இருக்கிறதுனால நம்ம லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து எளிதில் வந்து தீப்பிடிக்காது, அதே சமயத்தில் வெடிக்கும் தன்மையும் இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரிக்கு வந்து இல்லை. அதனால தான் இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்துட்டு 72 வோல்ட் 30 ஏஹெச் கொண்டான பேட்டரி இது. இதனோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் கிடைக்குது, அதுக்கப்புறம் இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜர் வந்து என்ன ரேட்டில் வந்து கிடைக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸும் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒக்கினவா ப்ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் 2 வருஷம் கழிச்சு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தோம். இந்த ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் வியூவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு புது வண்டிக்கு ரிவ்யூ போட்டிங்களேன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நானும் சொல்லியிருந்தேன், நிஜமாவே வந்து 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு ரிவ்யூ போட்டுக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா நிஜமாவே நம்புவார்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம வந்து தொடச்சி நீட்டாக வச்சுருக்கிறதுனால வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி தெரியும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லெட் ஆசிட் பேட்டரியோட கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக வண்டி ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் பேட்டரியில் வந்துட்டு டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஆனோடனே 60 வோல்ட்டுன்னு காட்டுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எம்டின்னு காட்டுது, அது வந்து பிளிங்க் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எனது நண்பரோட உதவியோடு தான் இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இவரும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சர்வீஸ் டெக்னீஷியன் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக சீட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சீட்டு கடையில் ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண அப்புறம் சீட்டை முழுமையாக கழட்டி எடுக்க முடியும். அப்படி வந்து சீட்டை வந்து முழுசாக கழட்டி எடுத்துகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து சீரியஸ் கனெக்ஷன் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இடம் தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு உண்டான ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லெட் ஆசிட் பேட்டரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட் 45 ஏஹெச் கொண்ட பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 72 வோல்ட் கிடைக்கும். ஏஹெச்னு பார்க்கும்போது 45 ஏஹெச் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய 72 வோல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி ரன் ஆகுது. இந்த 6 பேட்டரியும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ஒரே பேட்டரியை வந்து லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாம்ப் வந்து ரிமூவ் பண்ணால் தான் வந்து பேட்டரி வந்து வெளியெடுக்க முடியும். இந்த கிளாம்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ரன் ஆகும்போது பேட்டரி வந்து எந்த வைப்ரேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாம்ப் வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து பேட்டரி ஒவ்வொன்றா வந்து வெளியில் எடுக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பண்ணுறது லைஃப் முடிஞ்சதுனால வீங்கி போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் இருக்கிற பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்து வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கிற ஒயரெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து லென்த்தான வீடியோவாக தான் அமைய போகுது. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு ஃபுல் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒயரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. முதலாவது பேட்டரி வந்து வெளியில் எடுக்கலாம். வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு, வெயிட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது பேட்டரி வந்து வெளியில் எடுக்கலாம். முதல் பேட்டரி எடுத்ததுனால 2வது பேட்டரி வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நீங்கள் எடுக்கும்போதும் வைக்கும்போதும் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டரியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இன்கேஸ் கால் மேலே ஏதாவது விழுந்தால் அடி வந்து அதிகமாக படும். 2 பேட்டரி வந்து எடுத்தாச்சு. மீதமுள்ள 4 பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணோன்னா வந்து கவரை வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த கவரை ஓப்பன் பண்ணுறதுக்காக 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கவரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து 4 பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வைப்ரேஷன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாம்பில் இருக்கிற வந்து நெட்டு கழட்டிட்டு நீங்கள் வந்துட்டு பேட்டரி வந்து வெளியே எடுக்க வேண்டி வரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரியோ லித்தியம் பெரோபஸ் பேட்டரியோ யூஸ் பண்ணாமல் நீங்கள் மீண்டும் வந்துட்டு லெட் ஆசிட் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறன்றவங்க இந்த கனெக்ஷன் வந்து தெளிவாக பார்த்துக்காங்க. நீங்கள் வந்துட்டு லெட் ஆசிட் பேட்டரி வாங்கி திரும்பவும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற சீரியஸ் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலாவது பேட்டரியோட பாசிட்டிவ் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும், முதலாவது பேட்டரியோட நெகட்டிவ் வந்துட்டு 2வது பேட்டரியோட பாசிட்டிவோடையும்,
ரெண்டாவது பேட்டரியோட நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டு மூணாவது பேட்டரியோட பாசிட்டிவ் ஓடையும், மூணாவது பேட்டரியோட நெகட்டிவ் வந்துட்டு நாலாவது பேட்டரியோட பாசிட்டிவ் ஓடையும், நாலாவது பேட்டரியோட நெகட்டிவ் பாயிண்ட் வந்து அஞ்சாவது பேட்டரியோட பாசிட்டிவ் பாயிண்ட்டோடையும், அஞ்சாவது பேட்டரியோட நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டு ஆறாவது பேட்டரியோட பாசிட்டிவ் பாயிண்ட்டோடையும், ஆறாவது பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீரியஸ் கனெக்ஷன் கிடச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 6 பேட்டரியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 72 வோல்ட் கிடைக்கும். லெட் ஆசிட் பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள்னு பார்க்கும்போது 300லேருந்து 500 சார்ஜ் தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இதே லித்தியம் பெரோபஸ் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1500லேருந்து 2000 சைக்கிள் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லித்தியம் பெரோபஸ் பேட்டரியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். லெட் ஆசிட் பேட்டரியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து குறைவாக இருக்கும். இந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து அதிக நாள் யூஸ் பண்ணதுனால இதனோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சிட்டு பேட்டரியெல்லாம் வீங்கி போயிருக்கு. இந்த வீங்கினால பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஒன்னோட வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம். அப்படி செப்பரேட் பண்ணால் தான் நம்ம வந்து பேட்டரி வந்து வெளியில் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கேன்னுட்டு. இப்போ வந்துட்டு மூணாவது பேட்டரி வந்து வெளியில் எடுக்கலாம். இந்த மூணாவது பேட்டரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஏன்னா 4 பேட்டரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து இடம் வந்து போதுமானதாக இல்லை. இந்த பேட்டரி வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த 3 பேட்டரி வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். எடுக்கும்போது பார்த்து மெதுவாக எடுங்க, கை கலந்து அடிப்படும். ஒரு வேளையே இந்த மூணாவது பேட்டரி வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து 4வது பேட்டரி வந்து வெளியில் எடுக்கலாம். இது பாரு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது 3வது பேட்டரி எடுத்துட்டதுனால. இதே போல் மற்ற 2 பேட்டரியும் வெளியே எடுத்துடலாம் ஈஸியாக. மேலே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் பார்த்தா ஃபஸ்ட் பேட்டரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற 3வது பேட்டரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அது எடுத்துகிட்டா மற்ற பேட்டரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக எடுக்கலாம். இப்போ வந்து 5வது பேட்டரி எடுக்க போகிறோம். இந்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுது. மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பேட்டரி தான், 6வது பேட்டரி. இந்த பேட்டரி எடுத்துட்டோம்னா இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. வண்டி வந்து மலையில் நடையும் போதும் நம்ம வந்து வண்டியை கழுவும் போதும் பேட்டரிக்குள்ளே போகிற தண்ணி வந்துட்டு வெளியே போகிறதுக்காக கீழே 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து தண்ணி வெளியே போயிடும், உள்ளே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நிற்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வைக்கிறதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டோட டிசைனு. பேட்டரியோடு இருக்கும்போது வண்டியோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 150 கேஜி வரைக்கும் வெயிட் வரும். இப்போ பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 70 கேஜி தான், 70லேருந்து 80 கேஜி வரைக்கும் இருக்கும். பேட்டரியோட வெயிட்டுன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 கேஜி வரைக்கும் வெயிட் இருக்குது இந்த 6 பேட்டரியும் சேர்ந்து. இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம ரீசேல் பண்ணும்போது 4000லேருந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து பணம் கிடைக்கும். இந்த 5000 பணத்தை வந்து புதுசாக வாங்குற பேட்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கியிருக்கிற லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்துட்டு மெட்டல் பாக்ஸில் தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒக்கினோவா ப்ரைஸில் ஃபுட்ரேஸில் வைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட்ரேஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மெட்டல் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியோட டோட்டல் யூனிட்டும் நம்ம எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். இந்த பேட்டரி தீர்ந்து போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 20-25 நாள் வந்து வண்டி பார்க்கிங்கில் என்னது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எலி வந்து தன் சேட்டையை வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடிச்சு விட்டுருச்சு. அதுவும் சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டி வரும். இந்த வண்டியில் இருக்கிற ஃப்ரேமெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் தான். அதனால் வந்து முறிஞ்சு போச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு வந்து நமக்கு அமைஞ்சிடும். அதனால் கழட்டும் போதும் போட்டும் போதும் கொஞ்சம் ஹேண்டில் வித் கேராக வந்து பண்ணிக்கினா தான் நமக்கு நல்லது. இந்த வீடியோவில் ஃபுட்ரெஸ்ட் பகுதியில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் கழட்டுற வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை கட் பண்ணிட்டோ போடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, சில பேருக்கு வந்து இது யூஸ் ஆகும். இன்கேஸ் கலத்த தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃப்ரேம்ஸ் எல்லாம் கழட்டலாம் ஈஸியாக. இல்லை போட்ட தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக வந்து போடலான்றதுக்காக இந்த முழு வீடியோவை வந்துட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால தான் இந்த வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால் வந்துட்டு இன்கேஸ் தேவைப்படாதவங்க வந்துட்டு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்து வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்குது. எடுக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வந்து லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வைக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற அதிராத் பிராண்டோட லித்தியம் பெரோபஸ் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டும் போது ஏற்படக்கூடிய வைப்ரேஷனால் பேட்டரிக்கு வந்து எந்த டேமேஜும் ஏற்படுறது கூடாதுன்றதுக்காக மெட்டலில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேமேஜ் வந்து ஏற்படாது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த வண்டியில் இருக்கிற பேட்டரி கேபினுக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டல் பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
இதுக்குள்ளே இருக்கிற லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் இருக்கும். பாக்ஸ் மட்டும் தான் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. உள்ளே வந்து 30 பேட்டரின்றதுனால இதில் பாதி அளவுக்கு தான் இருக்கும். இந்த கேபின் ஃபுல்லாக இந்த மெட்டல் பாக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுனால வண்டி ரன் ஆகும்போது வந்து பேட்டரி ஷேக் ஆகாது. ஏற்கனவே லெட் ஆசிட் பேட்டரியிலேருந்து நான் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் 2 டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த 2 டெர்மினல் பாசிட்டிவ் கட் பண்ணிவிட்டு கனெக்டரோடு இருக்கிற பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் ஒயரை கட் பண்ணிவிட்டு கனெக்டரில் இருக்கிற நெகட்டிவ் ஒயரோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ண அப்புறம் ஒரு முறைக்கு இருமுறை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கனெக்டரை லித்தியம் பெரோபாஸ் பேட்டரியில் இருக்கிற கனெக்டரோடு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு வண்டியில் இருக்கிற எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீ ஆன் பண்ணால் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிரும் பாருங்கள். டிஸ்பிளே ஆன் ஆனோடனே 72 வோல்ட்டுன்னு காட்டுது. இப்போ வந்து எக்கோ மோடில் வந்து ட்ரைவ் பண்ணால் 45 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து 63 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகுது. டர்போ மோடில் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகுது. நம்ம கொடுத்துருக்கிற கனெக்ஷன் வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ பேட்டரியோட கனெக்ஷன்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஃப்ரேமெல்லாம் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் போட்டு பேட்டரி வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ரேம் வந்து நீட்டாக ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஃப்ரேமும் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ தேவையான இடத்துல நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்க்ரூவும் நான் போட்டுக்கிறோமான்ட்டு. ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் அப்புறம் வழியில் எங்கேயாவது பிரச்சனை ஆகும். இன்கேஸ் லூஸ் ஆகிட்டு சவுண்டு வர செய்யும். அதனால் வந்து எல்லா ஸ்க்ரூவும் ஒரு முறை போட்டு செக் பண்ணிடுங்க. பேட்டரியோட வோல்டேஜ் அண்ட் ஏஹெச் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கரில் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து கேமராவில் ஓரளவுக்கு தெரியல. பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்கள். 72 வோல்ட் 30 ஏஹெச்னு எழுதியிருக்காங்க. ஓரளவுக்கு தான் தெரியுது. இது வந்து அவங்க பிரிண்டிங்கில் கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து மார்க்கரில் எழுதுனாங்கன்னு தெரியல. இப்போ வந்துட்டு பேட்டரி வந்து ஒரு கிளாம்ப் வச்சு நீட்டாக வந்து டைட் பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடும்போது எதுவும் ஷேக்கிங் வராது. உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அந்த பக்கம் மூவ் ஆகாது. ஏற்கனவே லெட் ஆசிட் பேட்டரியில் இருந்த கிளாம்பே எடுத்து நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வைப்ரேஷன் ஆனாலும் பேட்டரி எந்த பக்கமும் மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது. இதனால் வந்து எந்த வைப்ரேஷன் இல்லை. இப்போ வந்து பேட்டரி வந்து கவர் போட்டு மூடிடலாம். பேக் சைடில் இருக்கிற கேபினில் இருக்கிற ஒயர் கனெக்ஷன்லாம் இப்போ வந்து கொடுத்துடலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலிங்கெல்லாம் கொஞ்சம் கடிச்சு விட்டுச்சு. அதுவும் இப்போ வந்து டேப் போட்டு நம்ம டேப்பிங் அடிச்சிடலாம். ஏற்கனவே கனெக்டர் இருக்கிறது வந்து கனெக்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். எலியும் கடிச்சிருக்கிற ஒயர் மட்டும் நம்ம வந்து டேப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரில்லில் இருக்கிற போல்ட்டும் போட்டு டைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேமில் இருக்கிற அதர் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு டைட் பண்ணிடுவோம். சார்ஜிங் போட்டிருக்கிற ஃப்ரேமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சார்ஜிங்க்கு உண்டான கனெக்ஷனும் கொஞ்சம் மாற்றிருக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த கனெக்டரை வந்துட்டு ஏற்கனவே இந்த கனெக்டரோடு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு சார்ஜிங் போடும்போது அவுட் சைடில் இருக்கிற ப்ளக்கில் நீங்கள் வந்துட்டு சார்ஜ் போடும்போதே உங்களுக்கு வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆயிரும். ஏற்கனவே இருந்த 2 பின் சாக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து 3 பின் சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம புதுசாக போட்டிருக்கிற லித்தியம் பெரோபாஸ் சார்ஜுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு எந்த ஒரு கனெக்ஷன் நம்ம செய்ய தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து அதே போர்ட்டில் வந்து சார்ஜ் போட்டாலே போதும். ஈஸியாக வந்து சார்ஜிங் எடுத்துக்கும். அவ்வளோதான், எல்லா விதமான கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒயர் ஏதாவது கீழே லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே 4 ஸ்க்ரூ வந்து எடுத்து வச்சுருப்போம். அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேட்டரி வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் ஃபிட் பண்ணதுனால இந்த ஸ்டோரேஜ் பேஸ் நமக்கு வந்து அப்படியே இருக்குது. இதுவே இதுக்கு சீட்டு கடையில் நீங்கள் ஃபிட் பண்ணியிருந்தால் இந்த ஸ்டோரேஜ் பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு முறை ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னுட்டு. இப்போ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மோட்ரு ஆன் ஆயிடுச்சு. வீல் ரன் ஆகுது பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டிங் எல்லாம் கரெக்டாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோமான்னு பார்த்துடலாம். ஹெட்லாம்ப் எல்லாம் கரெக்டாக ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஹெட்லாம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்பு ஹை பீம் லோ பீம் எல்லாமே ஆன் ஆகுது பாருங்கள். ஓகே, கனெக்ஷன் எல்லாம் ஓகே இருக்குது. இப்போ வந்து டிஸ்பிளே இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயும் ஓகே, எல்லாம் டிஜிட்டல் எல்லாம் கரெக்டாக காட்டுது. எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட், டர்போ மோட் எல்லாமே வந்து ஒர்க்கிங் ஆகுது. இப்போ இந்த லித்தியம் பெரோபாஸ் பேட்டரிக்கு உண்டான சார்ஜரை பற்றி பார்த்துடலாம். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட் தான் வாங்கியிருக்கிறோம். அதிராத் பிராண்ட் தான். அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜரும். இந்த சார்ஜரோட ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கு உண்டான ஒயர் லென்த்தை விட நல்லா அதிகமாக இருக்குது. நீளமாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் நீட்டாக வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புதுசாக கனெக்ட் பண்ணுற கனெக்டருக்கும் இந்த சார்ஜருக்கு உண்டான கனெக்டரும் வந்து ஈஸியாக மேட்ச் ஆகுது. நீங்கள் சாதாரண ப்ளக் பாயிண்டில் வந்து சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்இடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சார்ஜர் ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து
நம்ம க்ரீன் லைட் காட்டுது. இல்லைனா வந்து சார்ஜ் ஆகுது வந்து மேலே இருக்க லைட் வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து சார்ஜ் ஆயிருதுன்னு அர்த்தம். மேலே பாருங்கள் ரெட்டு க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 72 வோல்ட் 5 ஆம்ஸ் உண்டான சார்ஜர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 84 வோல்ட் வரைக்கும் வரும். அவுட்புட் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸ் வரைக்கும் கொடுக்கும். இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரி அதிராத் ட்ரிபிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சேலத்திலிருந்து வாங்கியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் பெரோபஸ் பேட்டரி 73.6 வோல்ட் 30 ஏஹெச் பேட்டரி வந்துட்டு 34,989 ரூபா பில் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது 4,898 ரூபா வந்து பில் பண்ணியிருக்காங்க. சார்ஜர்னு பார்க்கும்போது 72 வோல்ட் 5 ஆம்ஸ் லித்தியம் பெரோபாஸ்பேட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3,800 ரூபா வந்து பில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது 342 ரூபா வந்து பில் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 44,029 ரூபா வந்து பில் பண்ணியிருக்காங்க. பேட்டரியும் சார்ஜரும் சேர்ந்து 44,029 ரூபா பில் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 70லிருந்து 80 கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 3 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பேட்டரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இதனோட பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போனோம். ஏற்கனவே கம்பெனிலேருந்து வாங்கும்போது ஸ்பீடு வந்து கொடுக்குதான்னு பார்க்கலாம். எக்கோ மோடில் பாருங்கள் இப்போ 40 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஸ்போர்ட்ஸ் மோடில் சேஞ்ச் பண்ணும்போது நம்பர் 2 டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு போகுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ரீச் ஆக போகுது. 60 கிலோமீட்டர் ரீச் ஆச்சு. இது வந்து கம்பெனிலேருந்து நம்ம வாங்கும்போது அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ கொடுக்குது இந்த பேட்டரி. இதனோட கிலோமீட்ரு மைலேஜ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் ரன் பண்ணி பார்த்தா தான் இதனோட மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்குன்னு தெரியும். சார்ஜிங் எந்த அளவுக்கு நிற்குதுன்னு தெரியும். இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து ஒரு வண்டியை வந்து 4-5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இப்போ சார்ஜ் போட்டிருக்க பாருங்கள். இப்போ வந்து சார்ஜிங் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ பிளிங்க் ஆகுது பாரு லைட் உங்களுக்கு. இப்போ வந்து சார்ஜிங் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்து வரைக்கும் கவர் பண்ணுது. ஸோ இதனால் இது ஒயர் லென்த்தாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். நீளத்தில் இருந்து ப்ளக் பாயிண்ட் இருந்தாலும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள் கண்டிஷன் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. மேலே இருக்கிற லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா 0ல் வந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ண அப்புறம் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தெரியணும்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதனுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி 1 மந்த் யூஸ் பண்ணால் தான் இதனோட மைலேஜ் என்ன ரேஞ்சில் வந்து கிடைக்குது, இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியும். மேலும் இந்த லித்தியம் பெரோபஸ் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஒரு ரிவ்யூ வீடியோக்காக இணைந்திருங்கள் சூரியன் டெக் சேனலோடு. சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.